குருவே சரணம். அம்மையப்பரே வணிக தம்பதிகளாக தங்களுடைய திருப்பாதங்களை பதித்த உலகின் ஒரே தலம் இதுதான். உலகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் ஒன்று கூடி வணிகர் திருவிழாவை நடத்திடும் ஒரே தலமும் இதுதான். வாருங்கள், கும்பாபிஷேகம் காணவிருக்கும் ஐயம்பேட்டை செட்டியப்பர் ஆலயத்தின் சிறப்புகளை பார்ப்போம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மிக தொன்மையான தலம் திருவேழிமிழலை. புராண சிறப்புடைய இத்தலத்தில் நிகழ்த்தப்பட்ட தெய்வீக திருமணம் மிகுந்த விசேஷமானது. இந்த திருவேழிமிழலை தலத்துடன் புராண தொடர்புடைய ஏராளமான ஊர்கள் இத்தலத்தினை சுற்றி அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு. அத்தகு தலங்களில் ஒன்றுதான் ஐயம்பேட்டை. முற்காலத்தில் திருவேழிமிழலைக்குரிய ஆவண வீதியாக, அதாவது அங்காடி தெருவாக அமைந்திருந்த பகுதி இது தற்காலத்தில் தனித்த ஊராகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். இங்கு அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவாலயம்தான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். முன்னொரு சமயம் திருவேழிமிழலையில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பர் சுவாமிகள் ஆகிய இருவரும் இறையருளால் தினம்தோறும் படிக்காசு பெற்று மக்களின் உணவு பஞ்சத்தினை தீர்த்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். மக்களின் பசியை போக்கிடுவதற்காக உணவு தயாரிக்கும் பணிக்கு தேவையான மளிகை பொருட்களை தினசரி இந்த படிக்காசுகளை அளித்து எங்கு வாங்குவது என்கிற ஐயம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் ஐயன்பேட்டையில் பொருட்களை வாங்கி ஆண்டார் மந்தியில் உணவு படைத்திடுக என அசரீரியாக இறையின் திருவாக்கு ஒலித்தது. மடத்தின் பணியாளர்கள் கொண்டு வரும் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை அளிப்பதற்காக இத்தலத்து அம்மையப்பரே வணிக தம்பதிகளாக உருவெடுத்து வந்த கதை மிகவும் அதிசயமானது. ஆம், இத்தலத்து மீனாட்சி அம்மை கையில் படியுடன் வந்து தானியங்களை அளந்தமையால் படியளந்த நாயகி என போற்றப்படுகின்றார். அதே போல கையில் தராசுடன் பொருட்களை நிறுத்திக் கொடுத்து வியாபாரம் செய்த இத்தலத்து சுந்தரேஸ்வர சுவாமி செட்டியப்பர் என வழங்கப்படுகின்றார். பிற்பாடு இத்திருக்கோலத்தினுடனேயே அம்மையப்பர் இத்தலத்தில் நிலைத்து நின்றுவிட்டனர் என்கின்றது தலபுராணம். சிறப்புமிக்க இந்த வரலாற்றினை போற்றிடும் வகையில் வருடந்தோறும் சித்திரை பரணியில் வாணிஜ்ய மகோத்சவம் என்கிற வணிக திருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றார்கள் இவ்வூர் மக்கள். வியாபாரத்தினை போற்றிடும் இந்த தனித்துவமான விழாவில் தமிழகத்தின் பெரும்பாலான ஊர்களில் இருந்து வரும் ஏராளமான வணிகர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அச்சமயத்தில் குங்குமம், மஞ்சள், உப்பு, தானியங்கள் போன்றவற்றை பிரசாதமாக அளிப்பது இக்கோயிலின் மரபு. இவற்றை பெற்றுச் செல்லும் பக்தர்கள் தங்கள் வீடுகளில் பூஜா ஸ்தானங்களில் அவற்றை வைத்து வணங்குகின்றனர். இதனால் ஆண்டு முழுவதும் பொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்கிற நம்பிக்கை நிலவுகின்றது. புதிதாக தொழில் துவங்குபவர்கள், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு வருந்துபவர்கள், தொழிலில் ஈடுபட்டு லாபம் காண இயலாமல் பிரச்சனைகளால் தவிப்பவர்கள் போன்ற பலருக்கும் ஆகச் சிறந்த பிரார்த்தனை தலம் இது. தமிழகத்திலேயே வேறெங்கும் காணவியலாத வித்தியாசமான இத்தலத்தில் ஆண்டு முழுவதுமே வணிகர்கள் வந்து வணங்கிச் செல்வதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாதாந்திர பரணி நட்சத்திர தினங்களில் இங்கு செய்யப்படும் விசேஷ ஆராதனைகள் வெகு சிறப்பானவை. இத்தகு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகமானது வருகின்ற பங்குனி 29 அன்று, அதாவது 12/4/2026 ஞாயிறு அன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இதற்கான யாகசாலை நிகழ்வுகள் எதிர்வரும் 8/4/2026 முதல் துவங்கப்பட இருக்கின்றன. மயிலாடுதுறை திருவாரூர் வழித்தடத்தில் பூந்தோட்டத்திற்கு அருகில் உள்ள மருதுவாஞ்சேரி எனும் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஐயன்பேட்டை செட்டியப்பர் ஆலயம். குருவே சரணம். मंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते वामिनाक्षि शरणारक्षिण्ये नमः. பெருமான் பரமேஸ்வரன் கையில் கலாசோரையும் உமையவர் அளவை படைப்பட்டு வியாபாரம் செய்யும் அற்புத காட்சியாகும். ஓ வாகர்த்தாய் வகம் பிரக்தோ வாகர்த்த பிரதிவர்த்தகே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ.
நாடுடைய சிவனே போற்றி, எண்ணார்த்தவர்க்கும் இறைவா போற்றி. பொன்னோ வைப்பொன்னோ தருவானே போகமோ திருவும் உணர்ப்பானே பின்னை எல் பிழையை பொறுப்பானே பிழையிலா தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்றொன்றறிவுள்ளார் எம்மானை எடிவந்த பிரானை அன்னோ வைகோ பயப்பழத்தனி ஆரூரானை ஆரூரானை மறக்கலுமாமே. நமது கேத்திரமானது ஐயம்பட்டியங்கள் கேத்திரம், பூதோட்டம் அருகே உள்ள கேத்திரம். திருவிழைக்கு ஆவணம் ரீதியாக எம்பெருமான் ஞானசம்பந்த சுவாமிகளும் திருநாவுக்கரசரும் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சமுகக்காக பதியம்பாடி பெற்ற பொருட்காட்சியை கொடுத்து மாற்றியிடம் ஐயம் பெற்றார். இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவென்றால் சித்திரை மாதத்தில் ஒரு பரதேசத்திரம் வணிக விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் இந்த ஆலயத்தில் பரதேசத்திரம் சிறப்பாக பூஜைகள் செய்து எம்பெருமானார் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதங்கள் அனுப்பப்படுகிறது. இவ்வாலயமானது வருகிற ஏப்ரல் 12ஆம் தேதி நூதன ராஜகோபுர அஷ்டமத மகோத்சவமானது 6 கால யாகசால பூஜையுடன் 45 யாகங்கள் அமைத்து மிகவும் பிரம்மாண்ட முறையில் நடைபெறுகிறது. கலாவிதிகள் அனைவரும் வருகின்ற சிறுமைக்கு உள்ளார்கள். அனைவரும் வருகிறவாறு அனுபவம் பெற்றுள்ளது. சிறப்பு என்னவென்றால் எம்பெருமான் வியாபாரியாக வருகிறார். எம்பெருமான் கையில் திராசோடன் உமையால் அளவை படிவெடுத்து வியாபாரத்தையும் ஒரு அற்புத கோலமாக காட்சி தருகிறது. தொழில் செய்பவர்கள், உத்தியோகம் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் செழித்துவாங்க. சுவாமியே துன்பம் ஏற்பட்ட பொழுது படி செட்டியப்பராகவும் படி அளந்த நாயகாகவும் வியாபாரம் செய்த புண்ணியமான ஸ்தலம். இந்த தலத்தில் தரிசனம் செய்தால் அவருடைய நல்ல உத்தியோகம், நல்ல வேலை, நல்ல வியாபார வித்திகள் எல்லாம் சித்தியாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அனைவரும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு வந்து இறைவனை தரிசித்து தாங்கள் எல்லா செல்வங்களும் பெற்று நாளும் நலம்பெருகி நூடி வாழ பிரார்த்திக்கிறார்.